பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அற்புதத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? என் குடும்பத்தில் எந்த ஒரு அற்புதமும் நடக்கவில்லையே, என்னுடைய சூழ்நிலைமையில் எந்த ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியவில்லையே, போராடி கொண்டிருக்கிறேன், தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும் என்று தேவ சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்து தருவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து காண்பிப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையின் காரியத்தில் அற்புதம் நடக்காதா? என்னுடைய தொழிலில் அற்புதம் நடக்காதா? என் கடன் பாரத்தில் அற்புதம் நடக்காதா? என்னுடைய வியாதியில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் ஊழியத்தில் அற்புதம் நடக்காதா? இந்த வழக்கு விஷயத்தில் அற்புதம் நடக்காதா? என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் அற்புதம் நடக்காதா? இப்படி பல அற்புதங்களுக்காக அநேக ஜனங்கள் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே, நீ என்னிடத்தில் வா, என் சமூகத்தில் அமர்ந்து கொடு, உனக்கு வேண்டிய அற்புதங்களை நான் செய்து தருவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசுவாவின் நாட்களில் தடையாய் நின்று கொண்டிருந்த ஒரு மதில் இருந்தது. இந்த மதில் எப்பொழுது உடைக்கப்படும்? இந்த மதிலை தாண்டி போக வேண்டுமே. எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதிலை உடைப்பதற்கு என்னால் முடியாது, என் பலத்தால் முடியாது, இந்த ஜனங்களால் முடியாது. இதை எப்படி முறியடிக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்தால் ஒழிய வேறு எந்த ஒரு காரணத்தினாலேயும் இந்த எரிகோவின் மதில் உடைக்கப்பட முடியாது என்பதை அறிந்திருந்த யோசுவா தேவ சமூகத்தில் காத்து கிடந்தான். கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார், நான் உங்களை இந்த மதிலை தாண்டி போக வைப்பேன், இந்த மதில் உடைக்கப்படும், நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டிய நேரம் உண்டாக போகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாய் இருந்து கொடுப்பீர்களே, ஆனால் எக்காலம் ஊத வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எக்காலத்தை ஊதுங்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிந்து நடந்த ஜனங்கள் 6 நாள் எரிகோ கோட்டையை சுற்றி வந்து 7ஆவது நாள் 6 முறை சுற்றி 7ஆவது முறை சுற்றும் போது எக்காலத்தை போல அவர்களுடைய சத்தம் உயர்த்தப்பட்ட போது எரிகோ கோட்டையின் மதில்கள் உடைந்து விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளாடி கடந்து போகிறதற்கு கர்த்தர் அவர்கள் நடுவில் அற்புதங்களை செய்து காண்பித்தாரே. ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் மதில் போன்ற சத்ருவானவன் தடைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறானா? உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் மதில் கட்டி வைத்திருக்கிறானா? இந்த மதிலை எப்பொழுது உடைந்து விழும்? இந்த மதிலை எப்பொழுது தாண்டுவேன்? இந்த மதில் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த மதில் எப்பொழுது உடையும் என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்
மதில்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் ஜனத்திற்காக எப்பேற்பட்ட மதில்கள் உங்களுக்கு முன்பாக நின்றாலும் அந்த மதில்களை உடைத்தறிவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைக்கு விரோதமாய், திருமண காரியத்துக்கு விரோதமாய், கர்ப்பத்தின் கனிக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், சுகத்துக்கு விரோதமாய் சத்ருவானவன் மதில் கட்டி வைத்திருக்கிறானா, அந்த மதில்கள் உடைக்கப்பட போகிறது. நீ தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என் நடுவில் அற்புதங்களை செய்யப்பான்னு சொல்லி நீ தேவனை நோக்கி முறையிடும் போதே கர்த்தர் உன் பட்சத்தில் வந்து உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மதிலை உடைத்தறிவதற்கு அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் உன்னோடு கூட இருக்கிறாரே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, காரியத்தை எடுத்து நடப்பி நீ முன்னேறி செல்வாய், இந்த தடைகளை தாண்டுவாய், உனக்காக நான் கூட இருந்து இந்த காரியங்களை செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், என்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தார், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் அற்புதங்களை செய்தார், ஏது விஷயத்தில் அற்புதங்களுக்காக நான் கர்த்தர் சமூகத்தில் வந்து நின்றேனோ அந்தந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து தந்தார் என்று எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் சொல்லி கேட்கிறீர்களோ, அந்த தெய்வம் உங்கள் மேலே கிருபையை வைக்கப் போகிறார், அந்த அபிஷேகத்தை ஊற்றி தரப்போகிறார். அந்த குடும்பங்களில் மேன்மையான காரியத்தை நடத்தி தருவதற்கு தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. எங்கள் நடுவில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தொழிலில், எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்து நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவக்கரம் வைக்கப்படட்டும். அந்த குடும்பத்திற்கு தேவையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.